வெற்றி 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 நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் மாபெரும் வெற்றி. தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தற்பொழுது நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் முடிவுகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அரசியலில் அனாதையாக ஆக்கப்படுவார் பன்னீர்செல்வம் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பல்வேறு நபர்களும் கூறிக்கொண்டிருந்த நிலையில் பல்வேறு சட்ட போராட்டத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் எடுத்த போதிலும் கூட அனைத்திலும் தோல்வி. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது ஆசி எப்பொழுதுமே இருக்கிறது என்பதை தற்பொழுது இந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. குறிப்பாக என்னை நீங்கள் விரட்டி அடிக்கலாம், ஆனால் தொண்டர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவை எப்பொழுதும் உங்களால் பிரிக்க முடியாது என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பாஜகவின் ஆதரவோடு போட்டியிட்டார். இந்த தகவல் அறிந்தவுடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரி தந்திரத்தை பயன்படுத்தி பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை போட்டியிட வைத்தார். குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கின்ற சின்னங்கள் அனைத்தையும் அவர்களும் கேட்கும்படி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக களத்தில் 5 பன்னீர்செல்வம் அவர்களையும் இறக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பல்வேறு துரோகத்தை செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்மையாக களத்தில் இறங்கி போராட தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை வன்மையாக பல்வேறு நபர்களும் கண்டனங்களை தெரிவித்தனர். இதுவே பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. பலா சின்னத்தில் கடைசியாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியே ஏற்படுத்தினார் என்றும், அது மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி தற்பொழுது சட்டப்பேரவை கிடைத்த வெற்றியை விட அவர் தேனி தொகுதியில் 5 முறை போட்டியிட்டு கிடைத்த வெற்றியை விட இந்த வெற்றி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலத்தை கொடுத்துள்ளது என்று நாம் கூறலாம். சட்ட போராட்டத்தை 10 வழக்குகளுக்கு மேலாக தொடர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதில் கிடைக்காத வெற்றி இந்த ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றி தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்க போகிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அதிமுக சிறப்பாக விளங்கியது. ஆனால் சசிகலா அவர்கள் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருக்கின்ற முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்தார். அப்போது இருந்து தற்பொழுது வரை அனைத்திலும் தோல்விதான் அதிமுக கொண்டிருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையேற்று சிறப்பாக செயல்பட்டதாக கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படுதோல்வி அடைந்து பன்னீர்செல்வம் அவர்கள் மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தினால் நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களது கையில் வந்தே தீரும். அதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்டவர். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, சுமார் 3 முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதல்வராக வந்தார் என்றும் தெரியும். யார் காலை பிடித்து எப்படி முதல்வராக ஆனதற்கு பிறகு முதுகில் குத்தினார் என்பதையும் நாம் அனைவருக்கும் தெரியும். ஏன் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அது நன்றாக தெரியும். ஜூன் 4ஆம் தேதி மாலை ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் அதிமுகவின் நிர்வாகிகள் ஒன்று கூடி ஓபிஎஸ்ஐ வரவேற்பார்கள். மீண்டும் அதிமுகவின் தலைமை ஓபிஎஸ் கைக்கு செல்லும் என்பதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கான விளக்கத்தையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த செய்தி, நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டாலும் இதற்கு முன்பாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் கருத்து கணிப்புகள் மூலமாக 3 நாட்களுக்கு முன்பாகவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதுபோன்ற தற்பொழுது வெளியிடப்படக்கூடிய கருத்து கணிப்புகளை தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். 18வது மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது. அதன்படி அப்படியே கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி 102 தொகுதிகளுக்கு நடைபெற்று முடிந்தது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி சேர்ந்த 40 தொகுதிகளும் அடங்கும். இதையடுத்து ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20 மற்றும் 25ஆம் தேதிகளிலும் தொடர்ச்சியாக 6ஆம் கட்ட தேர்தல்களும் நடந்து முடிந்தன. இந்த நிலையில்தான் 7வது கட்ட, அதாவது இறுதிக்கட்ட தேர்தல் 8 மாநிலங்களை சேர்ந்த 57 தொகுதிகள் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்
முடிவுகளும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படக்கூடிய அதே நேரத்தில்தான் இதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியானதில் எந்த ஏஜென்சி சொன்ன கருத்து கணிப்புகள் துல்லியமாக இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது நியூஸ் 24 டுடே சாணக்கியா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 350 சீட்டுகள் கிடைக்கும் என கூறியது. இந்தியா டுடே ஆக்சிஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி 339 இடங்களில் வெற்றி பெறும் என்றது. டைம்ஸ் நவ் விஎம்ஆர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 306 சீட்டுகள் கிடைக்கும் என கூறியது. இதில் இந்தியா டுடே, மைகாக்ஸ் மற்றும் நியூஸ் 24 சாணக்கியா ஓரளவுக்கு துல்லியமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தது. தற்பொழுது அதே போன்றே 415 தொகுதிகளில் பாஜக அமோக வெற்றியடையும் என்று துல்லியமாக சாணக்கியா கருத்து கணிப்புகள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி என்றாலும் பத்திரிகை என்றாலும் மிக மிக துல்லியமான ஓரளவு கணிக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் தான் தற்பொழுது வரை வெளியிடப்பட்டு வருகிறது. இதை பற்றியான உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், விளக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவிற்கு மத்தியில் பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்தினாலும் கூட அதில் பாஜக மட்டும்தான் அமோக வெற்றியடையும். காரணம், இந்தியா கூட்டணி பொறுத்தளவிற்கு ஒற்றுமை சரியாக இல்லை. இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறதல்லவா. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட இந்தியா கூட்டணி எப்படி ஒன்றாக இணைந்து எதிர்க்கட்சியை வீழ்த்த முடியும்? முதலில் அவர்களுக்குள்ளே பனிப்போர் நிலவி வருகிறது. அதை முதலில் சரி செய்துவிட்டு தான் மக்கள் மத்தியில் என்ன நன்மை செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம உங்களது ஆதரவுகளை தாருங்கள். நன்றி, வணக்கம்.